சன்கிளாஸ் போட்டு ஆட்டோவில் ஏறிட்டு நானும் ரவிடி தான் வடிவேலு போலீஸ் ஜீப்பில் எழுதுவார், அது மாதிரி ஆட்டோவில் ஏறிட்டு வந்தார். யாரு? இந்த மு.க. ஸ்டாலின். ஏன்னா இவர்கிட்ட பேசுகிறேன், வைகோட்ட என்ன ராதான்னு கூப்பிட்டார். தலைவர் உங்களோட இப்போ பேசுகிறாரு, இங்கே பேசுவீங்களான்னு. உனக்கு நன்றிங்கிறது இல்லையா ஸ்டாலின்? நான் அடித்து சொல்வேன், உனக்கு நன்றி கட்ட மானங்கட்ட பழப்புல நீ இருக்கிற. அதிமுக வந்தவங்க தான் ஸ்ட்ராங் பேர்சன் நீ எடுத்துட்டானா எதுக்கு திமுக இத்தனை நாள் நீ நடத்தின? அப்ப யோகியனா லல்லு பிரசாத் யாதவே ஜெயிலுக்கு போனவன் தானே, அவன் சொத்துல தானே தொப்ப விழுந்திருக்கு. ஒண்ணு கிடையாது. தமிழ்நாட்டில் நல்லா தண்ணி காட்டினார் திமுகவுக்கு. அங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கா இல்லையா, மேலுங்களுக்கு மம்தா பானர்ஜி குதிச்சா இல்லையா, அதை வீர்குண்டு எதிர்கொள்ளத்தான் ஆர்.என். ரவி போறாரு. கோர்ட்ல எத்தனை ஜட்ஜ்மெண்ட் காரி துப்பிருக்கான் திமுக ஆட்சி மீது, தூண் துப்பிருக்கானா இல்லையா? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு அரசியலாளர், பிஜேபி நிர்வாகி, வழக்கறிஞர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுகவின் பக்கமே அங்கேயே போய் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு, அதே போலவே கடந்த அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல், நீங்கள் பாராளுமன்ற தேர்தலெலாம் ஒப்பிடும் பொழுது புதிதாக கூட்டணி கட்சிகள் ஒரு 25 கூட்டணி கட்சிகள் அளவுக்கு திமுக கட்டமைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அது பலம் பொருந்தியதாக மோத முடியும் அப்படின்னு 2026 தேர்தலில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எங்க இது ஒரு ஸ்ட்ரக்சரல் அமைப்பு ரீதியான ஒரு பாசாங்கு வேலை. ஒரு மேடையில் இத்தனை கட்சிகள் கைகோர்க்கிறோம் அண்ணா ஒரு பெரிய அது மட்டும் போதாது. அது மட்டும் போதாது. நான் சொல்கிறேன், 2011 திமுக தோக்குது, ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க. நல்ல நினைவு இருக்கா? அப்போ அதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இவர் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு ஆட்டோவில் ஏறிட்டு இன் பண்ணிக்கிட்டு இந்த இவர் தளபதின்னு இருக்கார் இல்லையா, இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போ பார்க்குறமே, காட்சி பொருளாக பார்க்குறமே தளபதி. அப்போ நான் திமுக இருக்கேன். ஆட்டோவில் ஏறிட்டு இப்படி கை சுலுக்கிட்டு வந்தார். பார்த்தீங்களா, ஒரு சன்கிளாஸ் போட்டு ஆட்டோவில் ஏறிட்டு நானும் ரவிடி தான் வடிவேலு போலீஸ் ஜீப்பில் எழுதுவார், அது மாதிரி ஆட்டோவில் ஏறிட்டு வந்தார். யாரு? இந்த மு.க. ஸ்டாலின். அந்த இடத்துல அன்னைக்கு ஓட்டுக்கும் காசு கொடுத்தாங்க. வலுவான கூட்டணி தான். ஜெயிக்காங்களா? மறுபடி அதிமுக 2வது ஆட்சிக்கு வந்தது. அரசியல் எதுவும் நடக்கும் இல்லை. அது மாதிரி அப்போ மக்கள் நல கூட்டணி ஒன்று இருந்தது இல்லை. அது அப்போ இல்லை, நீங்கள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ மக்கள் நல கூட்டணி இல்லை. 2வது தடவை நின்னாங்க இல்லையா, நமக்கு நாமே எல்லாம் வந்தாங்களே. மக்கள் நல கூட்டணி என்ன இருந்தது? மக்கள் நல கூட்டணி. நான் சொல்கிறேன், மக்கள் நல கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி அவங்க கூட தான் இருக்காங்க. வைகோவை ஏன் ஃபோன், இதே ஃபோன் தான். வைகோவுக்கும் அவருக்கும் 9 வருஷம் தொடர்பு இல்லை. கோபால்சாமிக்கு, கலைஞருக்கு. ஒரு நாள் மாலை பொழுது நான் எப்பவும் காலையில் ஈவினிங் கலைஞர் வீட்டில் இருப்பேன், அவருடைய காரில் போயிருப்பேன், நான் அறிவாலயத்தில் இருப்பேன். ஒரு நாள் மாலை பொழுது 4:30 மணிக்கு டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது வைகோவுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் இந்த 2006 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெட்டிட்டு போனார் இல்லையா, திருச்சி மாநாடு, அதுலேருந்து 9 வருஷம் தொடர்பு இல்லை. நான் அவர்கிட்ட கலைஞர்கிட்ட பேசுகிறேன், என்னப்பா என்ன ஏதோ நிற்கிற ஏதோ பேசுறேன்னு. இல்லை, ஒரு வைகோவை நம்ம கூட்டணியில் சேர்த்தானே, நல்லா இருக்காரு. இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தார், என் துணைவியார் இறந்ததுக்கெல்லாம் வந்தார், நல்லா இருக்காரு. உங்களை அடிக்கடி கேட்குறாரு, ஒன்று நல்லா அண்ணன் நல்லா இருக்காரா, கலைஞர் நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. நம்ம கூட்டணியில் அவர் எந்த அணியிலும் போகாமல் தான் இருக்கார், நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லது தானேன்னு சொன்னேன். ஏப்பா வேண்டாப்பா, அவன் ஒன்றையே பால் விடு, உனக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு 2வது கொடுக்கும்போது என்னப்பா சொன்னான், ராஜாத்தியம்மாட்ட சொல்லி எனக்கு உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால, விஜயா தாயன் வந்தானே தூது வந்தாங்க, நீ எதுக்கு அவனுக்காக நீ பேசுகிற, அவருக்காக அண்ணி எனக்கு சத்தம் போட்டேன். இருந்தாலும் ஒரு கூட்டணி வலிமைக்காக சேர்த்துக்கலாம், அவர் என்ன என் மேலே தப்பான்னு நினச்சிக்கலாம். இது சத்தியமாக என் தாயேரியே சொல்கிறேன். என் கலைஞர் இன்னைக்கு இல்லை, சண்முகநாதன் இல்லை, என் தாயேரியே. நான் புத்தகங்கள் விரும்பி படிக்கிறேன். என் தாய் ஏப்பா ஒன்று அந்த கெடுக்காம்ப்பா, உன் அரசியலே கெடுத்துட்டான்ப்பா, நீ எங்கேயும் இருக்க வேண்டியவன், உன்னை கூட்டு போய் பயன்படுத்தி கெடுத்து இவ்வளோ சொன்னார். பிறகு நான் விடலை. இல்லை, அவரையும் நம்ம எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கோபதாவங்களில் அவர்கிட்ட நீங்கள் பேசுகிற நல்லது, அவன் கூட்டணியில் சேர்த்தா நல்லதுன்னு சொன்னேன்.
இப்படி 2 நாள் சொல்லிட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் சரிப்பா விடுப்பா நான் பேசுகிறேன்ப்பா சண்முகநாதன் கூப்பிடு. அவர் பிஆர் சண்முகநாதன் கலைஞர் மேலே கூப்பிட்டாரு. என்ன சண்முகநாதன் இந்த இவன் இப்போ ஏன்னா அவன் தான் சொல்லுவார் கலைஞர், இவன் என்ன அந்த கோபால்சாமி இவரை கெடுக்கிறான், இவன் அரசியலே கெடுத்துட்டா திரும்ப திரும்ப பேச சொல்கிறாரு, இவன் பாரு ஜாதி பற்று இப்படி பேசினார் சண்முகம் 2 பேரில். நான் உடனே சரி அவர் சொல்கிறார் என்கிட்டையும் பேசினார், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டவங்ககிட்ட சரிப்பா போடுப்பா அந்த ஆளுக்கு உன் ஃபோன்லையா அந்த நம்பர் தெரியுமா உனக்கு, உன்கிட்ட நம்பர் இருக்குமா, சொந்தக்காரன் தானே, இப்போ பழக்கம் தானே. அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை. என் மனைவி இறந்துட்டாங்க 2012. அவருக்கும் 6 வருஷமாக எனக்கும் அவர் பேச்சுவார்த்தை இல்லை. எங்கள் ஒரு சொந்த பக்கத்து என்னைய கேட்க வந்தார் என் மனைவி இறந்த உடனே. அதுலேருந்து என் கூட பேசுவார். நான் உடனே கீழே வர்றேன். கோபால ஒருத்தர் மேலே இருக்கார், கலைஞர் மேலே மாடியில். கீழே இறங்கி வந்து நான் இவர்கிட்ட பேசுகிறேன், வைகோட்ட. என்ன ராதான்னு கூப்பிட்டார். தலைவர் உங்களோட இப்போ பேசுகிறாரு, நீங்கள் பேசுவீங்களான்னு. பேசுகிறேன், கொடுங்கன்னாரு. நான் மேலே போய் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காராம் வீட்டிலேருந்து, பேசுகிறேன்னாரு. நான் போட்டு தரட்டுமானா போடுனார். போட்டு கொடுத்தேன். ஹலோன்னாரு கலைஞர். அந்த பக்கம் வைகோ என்ன சொன்னார் தெரியல. ஆமாம் 9 வருஷம் ஆச்சு, நானாக அவங்கள வரட்டினேன், நீங்கள் போனீங்க. 2004 ஃபோட்டோவில் உள்ளே வச்சது அந்தம்மா, நீங்கள் போனீங்க. மறுபடியும் 2004 நாடாளுமன்ற தேர்தலே முடிந்தாங்க. 2006 நீங்கள் போயிட்டீங்க, நான் அவங்கள துரத்துனேன் அண்ணன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னார் தெரியல. இந்த மாதிரி பேசும்போது இந்த ராதா ஏன் இவ்வளோ தொல்லை பண்ணுறாரு உங்களுக்காக சிபாரிசு பண்ணுற உங்களுக்கு அவர் பிடிக்குமா பிடிக்காதான்னு ஏதோ கேட்ட கிண்டலாம். அங்கே என்ன சொன்னார்னு தெரியல. பிறகு நான் கொண்டு வந்து அவரை சந்திக்க வச்சேன். அவன் அருள்நிதியா அந்த நடிகர் ஒருத்தர் படம் யார் அந்த தமிழரசு பையன் அந்த கல்யாணத்துக்கு வந்தார். அப்போ தமிழிசையெல்லாம் மாநில தலைவர் பாஜக அவங்களும் வந்தாங்க. அறிவாலயத்தில் வாழ்த்தி பேசிட்டு போனாங்க. யாரும் இவர் கண்டுக்கிடல. நான் தான் கூப்பிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு கலைஞர் பக்கத்துலேயே பேராசிரியர் பக்கம் வந்து வாழ்த்திட்டு போனார். வாழ்த்திட்டு போயிட்டு பிறகு என்னாச்சுன்னா முரசொலிமாரனுடைய அம்மா இறந்துட்டாங்க, கலைஞருடைய சகோதரி. அப்பவும் வந்து கலைஞர் பக்கத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்துட்டு போனார். கோபாலபுரம் அவர் வீட்டில், அவருக்கு ஏத்தாப்புல வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் இருந்துட்டு போனார். இப்படியா இருக்கும்பொழுது வைகோ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாருன்னு ஒரு பண்ணியாச்சு. பிறகு என்னாச்சுன்னா அந்த அருள்நிதி திருமணத்துக்கு நாங்கள் அழைப்புகள் கொடுக்கும் போகும்போது நான் ஸ்டாலின் தமிழரசு 3 பேர் வைகோ வீட்டுக்கு போகிறோம் அண்ணா இருக்குது. அப்போ எல்லா பிரஸ்காரங்களும் வர்றாங்க. வரும்போது நான் இனிமேல் அண்ணன் கலைஞரோடு இருப்பேன் நான் சொன்னார். அவர் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவோட இருப்பேன், இதான் இயற்கையான கூட்டணியும் பாரு. மறுதடவை இங்கே வந்தாச்சுன்னு இப்போ என்ன சொன்னார், நான் பாதாளத்தில் விழுந்து விட்டேன் ஜெயலலிதாரால் அனுப்ப சொன்னால. இப்படி மாற்றி மாற்றி பல தடவை பேசியிருக்கார். திண்டுக்கல் மாநாட்டில் என்னாச்சுன்னா கலைஞர் இவர் பேச பார்த்து கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. திண்டுக்கல் மண்டல மாநாட்டில் இப்படியெல்லாம் செய்வார். அது அவருக்குரிய மாற்றி மாற்றி பேச இப்படியா இருக்கும். இதே சொல்லுவார்னா நான் அந்த நேரத்தில் அவர் பேச வச்சேன். பிறகு மக்கள் நல கூட்டணி என்கிட்டே சொல்லிவிட்டு சொல்லாமல் செய்யாமல் கலைஞர்கிட்ட நல்லா சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுங்க, நான் இனிமேல் உங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டேன், நானும் கம்யூனிஸ்டுகள் திருமாவளவன் 4 பேர் தனியாக போகிறோம். அதுக்கு இப்போ தேமுக பின்னாடி தான் வராங்க. இப்போ அவரையும் உழைச்சி போட்டால் அவரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அந்த மக்கள் நல கூட்டணி போய் எதுக்காக அந்த மக்கள் நல கூட்டணி கூட்டினாங்க, என்ன காரணம், என்ன நோக்கம், பின்னாடி என்ன நடந்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் தெரியும். அந்த மர்மம் எனக்கு தெரியும், நான் ஓப்பனாக இங்கே சொல்ல முடியாது. அது நடந்த. அதனால் அன்னைக்கு வந்து எல்லாருமே காங்கிரஸ் எல்லாருமே இருந்தாங்க, இதே கட்சிகள் இருந்தது. வெற்றி பெற்றாரா? அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் 2006 பெருசாக ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்ச உடனே கடுமையான கோபம் இருந்தது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸ் ஆதரவில் தான் எப்போ 2006 to 2011 ஆட்சி நடந்தது. எந்த காலத்து திமுக ஒரு கூட்டணி வைக்காம தனியாக நிற்கவே முடியாது. அந்த இதை காட்டணும். ஆனால் இந்த வட்டம் அப்படி இல்லை. திமுக மேலே எதிர்ப்பலைகள் இருக்கின்றது, பார்த்துட்டீங்களா? அதே மாதிரி இவங்க பணம் கொடுத்தும் 2016 வெற்றி பெற முடியல திமுக. இப்போ அவங்களுக்கு ஏதோ 1000 ரூபா கொடுத்து ஜெயிச்சிடலான்னு நினைக்க, அப்படிலாம் முடியாது. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் கலைஞர் பேலன்ஸ் பண்ணுவார். வேறு எதிர்கட்சியிலேருந்து வந்தால் ஏதோ 2-3 பேரை கொடுப்பார். இல்லை என்றால் அந்த கட்சியில் நீண்ட காலமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். இவர் எல்லாம் அதிமுகவில் வந்தவங்க தான் திமுக காரங்க இவர் நினைக்கிறார் இல்லையா. இங்கே 12 ஆண்டு காலம் உழைச்சிருக்கா தமிழ்தாசன் ஒருத்தர் இருக்காருங்க, நான் சொல்ல முடியும். அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கூடாதா? 40-50 வருஷமாக இருக்கு தமிழ்தாசன். எல்லா தலைவர்களுக்கும் அவர் தெரியும். அவர் குறிப்பும் கொடுப்பார், கலைஞர் பேசுகிற குறிப்பு கொடுப்பார், ஸ்டாலின் குறிப்பு கொடுப்பார். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்.
ஏன் தமிழ்தாசன் போன்ற எத்தனையோ இருக்க எனக்கு தான் கொடுக்கல, நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வேலை வாங்கினீங்க, உனக்கு நன்றிங்கிறது இல்லையா ஸ்டாலின்? நான் அடித்து சொல்வேன், உனக்கு நன்றி கட்ட மானங்கட்ட பழப்புன்னு நீ இருக்கிற. அதிமுகலேருந்து வந்தவங்க தான் ஸ்ட்ராங் பேர்சன் நீ எடுத்துட்டானா எதுக்கு திமுக இத்தனை நாள் நீ நடத்தின? திமுகங்கிறது நீ ஏன் அதிமுக, நீ இது ஒரு அதிமுகன்னு சொல்லிட வேண்டியதானே? திமுக அதுக்கு உனக்கு ஸ்டாலின் அதிமுகவுக்கு தானே இப்போ இயங்குறாங்க. எத்தனை பேர்? 16-17 பேர். அவங்க தான் இப்போ மெயின் இலக்காக இருக்காங்க. துரைமுருகன் நிலைமை என்ன இருக்குது, பொன்முடி நிலைமை என்ன இருக்குது, நேரு நிலைமை என்ன இருக்குது, ஐ பெரியசாமி நிலைமை இருக்குது. இவங்க தான் மூத்த ஆட்கள், மீதி பேர்லாம் பின்னாடி வந்தவங்க. இப்போ நான் 89 வெற்றி பெற்றிருந்தா இன்னைக்கு அன்னைக்கு நான் அமைச்சரவையில் இருந்தேன். 89 அமைச்சரவையில் இருந்தேன், நான் வெற்றி பெற்றிருந்தேன். இப்போ நான் நேருக்கு முன்னாடியே உட்காந்துருக்கணும், துரைமுருகனுக்கு அடுத்து நான் தான் உட்காந்துருக்கணும் அமைச்சரவை பட்டியலில். நீங்கள் இந்த கட்சிக்கு திமுக குலைச்ச அடையாளம் இல்லாமல் ஸ்டாலின் குடும்பம் பண்ணுதே என்னத்தை? திமுகவினுடைய அடையாளம் இல்லாமல் அண்ணாவினுடைய தரவு, கலைஞருடைய தரவு இல்லாமல் ஸ்டாலின் தரவோட அதிமுக தான் எல்லாம் என்று நீங்கள் புலப்படுத்திட்டு இருந்தால் அது என்ன நியாயம் இருக்குது, என்ன யோகியதை இருக்குது, என்ன நேர்மை இருக்குது? அதில் அதிமுகக்காரர் தான் உங்களை காப்பாற்றணுமா? ஒரு ஏவா வேலு, ஒரு ரகுபதி, இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு இல்லையா? செல்வ கணபதி, செந்தில் பாலாஜி, தங்கம் தமிழ்ச்செல்வன், ஓ பன்னீர்செல்வம், இவங்க தான் உங்களை காப்பாற்றணுமா? திமுக யாரும் இல்லையா? எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி ஜெயிலில் வச்சாங்க, அந்த நேரத்தில் கட்சியை வளர்த்தது யார்? திமுக காரன் ஜெயிலுக்கு போய் அவர் கலைஞரோட அதிகமான டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணி கூட்டணியை கட்டமைக்கிறாருன்னு அவங்க புகழ்ந்துக்கிறாங்க. யார் புகழ்ந்துக்கிறாங்க? அவங்க திமுகவினுடைய பரிவாரங்கள் தான். அவங்க திமுக கலைஞர் இருந்த வரைக்கும் ஒரிஜினல் அண்ணா நிறுவன திமுக, ஸ்டாலின் பரிவாரத்துக்கு ஸ்டாலின் திமுக, கிபி கிமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிசி இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காப்பி, கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின். இது கலைஞருக்கு பின்னான காலம், புரியுதா? இது ஸ்டாலினுடைய திமுக. இது அண்ணா துவங்கிய, அண்ணா நிறுவிய, கலைஞர் வளர்த்த திமுக அல்ல. ஸ்டாலின், நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஸ்டாலின் திமுக என்று தான் போடுவேன். இப்போ இங்கே கூட்டணி இந்த வலிமைகளை பற்றி பேசுகிறீங்களா? அதே நேரத்தில் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செஞ்சு அவர் ராஜ்யசபாவுக்கு போகிறார். அங்கே தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்கும், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வென்றால் அங்கே அதிமுகவின் நிலைமை இப்படித்தான் ஆகும், தலைமையிடம் பறிபோகும்ன்ற மாதிரி தேஜஸ்வி அவர்கள் விமர்சனம் வச்சுருக்காரு. நீ தேஜஸ்வி அது கவலைப்பட வேண்டியதில்லை, அது எடப்பாடி பழனிசாமி கவலைப்பட வேண்டியது. உனக்கு நாட்டில் நீ பீகாரில் நீ முதலமைச்சராக இருப்பார், எவ்வளோ தலையில் ஸ்டாலினை கூப்பின, ராகுல் காந்தி கூப்பின, ஊராக ஜீப்பில் சுற்றின, மறுபடியும் நிதிஷ்குமார் தானே ஆட்சி அமைச்சார். முதல்ல உன் ஊரில் நீ ஆட்சிக்கு வாயா, உன் அப்பன் யோகியனா லல்லு பிரசாத் யாதவே ஜெயிலுக்கு போனவன் தானே, அவன் சொத்துல தானே தொப்பை விழுந்திருக்கு. ஏலசாமி நல்ல தொப்பை விழுந்து டீ ஷர்ட்டை போட்டு நிற்கிறிய, அந்த தொப்பை எப்படி வளர்ந்தது? மக்களிட கொள்ளடிச்ச பணம் தானே, உங்கள் அப்பன் கொள்ளடிச்ச பணம் தானே, லல்லு பிரசாத் யாதவ் கொள்ளடிச்ச பணம் தானே. உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நீ தமிழ்நாடை பற்றி அது பழனிசாமி கவலைப்பட்டுக்கூடாது, பழனிசாமி கவலைப்பட்டுக்கூடாது. நீ முதல்ல ராகுல் காந்தி நீ நல்லா இருந்தியா? ராகுல் காந்தி உனக்கும் பிரச்சனை தானே, கூட்டணியே அமையாமல் இருந்ததெல்லாம் இல்லையா? முதல்ல அதை பாரு, இந்தியா கூட்டணி நீ இருக்கிறதுக்கு பாரு. அதுபோல் இந்த தேர்தல் நேரத்தில் ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் மாற்றத்தில் அரசியல் இருக்கிறதாக சொல்கிறார்கள். அந்த மாதிரி ஏதாவது பின்னணியில்? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் நல்லா தண்ணி காட்டார் திமுகவுக்கு. அங்கே வெஸ்ட் பெங்கால் இருக்கா இல்லையா, மேலுங்களுக்கு குதிக்கா இல்லையா, இந்த பாவக்கூத்துன்னு தமிழ்நாட்டில் நடத்துவாங்க. ராமாயண பாதக்கூப்பு மேலே கீழே ஒரு பொம்மை இருக்கும், மேலே இருந்து இழுத்து அது மாதிரி மேலெங்கிலேருந்து மம்தா பானர்ஜி குதிச்சா இல்லையா, அதை வீர்குண்டு எதிர்கொள்ளத்தான் RN ரவி போகிறார். என்னுடைய நண்பர் தான், நான் காலைல பேசுகிறேன், இதை பார்த்தோன்னே பேசுகிறேன். குட் பை சொல்கிறாரு, வாங்க லோக் பவன் வாங்கன்னு கூட என்னை கூப்பிட்டார். அந்த மாதிரி நாளைக்கு இன்னைக்கு பார்க்கணும். அவர் அங்கே இருக்குல்ல மம்தாவை பார்க்குறதுக்கு ஒரு கை பார்க்கத்தான் அவர் அனுப்பியிருக்கார் தேர்தல். நீங்கள் திட்டம் வெளிப்படையாகவே சொல்கிறீங்க. வெளிப்படையாகவே சொல்கிறேன், மம்தா பானர்ஜி பெரிய போராளி என்று காட்டிக்கொள்வது சுத்தமோ பொய்யே அபத்தம். அவ குடும்ப வாழ்றது தான். சாரதா சிட் ஃபண்ட்ஸ் கேஸ் வெளியே வந்தால் தெரியும், அவ யோகியதான். கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், வெறும் காட்டன் புடவை கட்டலாம், ஹவாய் செப்பல் போட்டிருக்கலாம், அலங்கார பொருட்கள் சிகை அலங்காரங்கள் லிப்ஸ்டிக் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ நடத்துறது யோக்கியமான ஆட்சியா கேட்குறேன்? நீ நடத்துறது யோக்கியமான ஆட்சியா? உனக்கு என்ன தேவை? நான் டிராயிங் வரவேன், என் டிராயிங்கில் ஒரு சொத்து சேர்ப்பேன்னு சொல்கிறிய, ஒரு ஜோல்லா பையும் கவாய் செப்பல், நீ அந்த மாதிரி நீ ஆட்சி பரிவாரத்தில்
நீ என்னென்னலாம் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் உறவுக்காரங்க லூட் பண்ணாங்க, வெளியே வா, நாங்கள் காட்டுறோம். என்ன யோகியதை மம்தா பானர்ஜி? நான் சொல்கிறேங்க, காங்கிரஸ் இண்டி கூட்டத்தில் இருக்க என்ன யோகியதை? சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவங்க அப்பா போஃபர்ட்ஸில் ஊழல் பண்ண தெரியும் இல்லையா? சர்வதேச ஊழல் பண்ணாங்க இல்லையா? நாட்டின் பாதுகாப்பில் இவங்க என்ன யோகியதை? அகிலேஷ் சிங் யாதவ் அவன் அப்படியே சாப்பாடை போட்டு ரூமில் பூட்டி வச்சானா இல்லையா? அப்பனால தான் நீ கட்சிக்கு வெளியே வந்த. நீ எவ்வளோ ஊழல் பண்ண? உங்கள் அப்பன் நீ எவ்வளோ ஊழல் பண்ணீங்க முஸ்லீம்களை கையில் வச்சுக்கிட்டு? சரி, பீகாரில் வாங்க, லல்லு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ் ஊழல்வாதி தானே? வழக்கு இருந்துச்சு. இந்து கூட்டத்துக்கு அத்தனை பேர். இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஊழல்வாதி தானே இவங்க யோகியதுங்களா? இன்னைக்கு ஆகிற திமுக இருக்கே, நாங்கள் தான் திராவிட மாடல், நாங்கள் தான் விடியல் ஆட்சியை கொண்டு வந்தேன், நீ என்ன ஊழல் பண்ணுன்னு பெரிய நடவடிக்கை இது எடுக்கல. திரு எடப்பாடி பழனிசாமி கூட 2 நாட்களுக்கு முன்னால் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஒரு ஃபைல் கொடுத்ததாக கேள்விப்படுறோம். நீங்களும் கூட எழுதியிருந்தீங்க. அப்படி இருந்தும் ஒரு பெரிய அளவு தேர்தலில் நெருங்கிடுச்சு. மிகப்பெரிய அளவில் இப்போ ஊழல் பட்டியல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் எதுவும் திமுகவின் மீது எதுவும் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே நம்ம கோர்ட்டில் இருக்குல்ல, எல்லாமே ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நேரு மேலே ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ என்ன கோர்ட்டு பரிவிக்கே போயிடுச்சு இல்லை? நாங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் சொன்னாலாவது ஊழல் கோர்ட்லேருந்து சொல்லிட்டாங்க. காரி தூப்பு கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜ்மெண்ட் காரி தூப்பு இருக்கா திமுக ஆட்சி மீது? தூண் தூப்பு இருக்கானா இல்லையா? திருப்பரங்குன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டி வந்துருச்சா இல்லையா? மாவட்ட கலெக்டர் மன்னிப்பு கேட்டானே, ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டானே, திருப்பரங்குன்ற விஷயத்தில் மதுரையில் மன்னிப்பு கேட்டார் இல்லையா? முதல்ல நான் மன்னிப்பு கேட்க முடியாது கலெக்டர் மதுரை கலெக்டர் சொன்னாரா இல்லையா? பிறகு எதுக்கு சாஸ்திரமாக கீழே விடணும்? அது ஸ்டாலின் விழுந்தாப்புல தானே அர்த்தம். என்ன யோகியது இருக்கு ஸ்டாலினுக்கு? இப்போ ஸ்டாலினையும் என்னையும் பேச விடுங்க. நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் 4-5 கேள்வி கேட்குறேன். ஐயா ஸ்டாலின் அவர்களே, செம்மொழினா என்ன? செம்மொழி தனித்தமிழ்னு சொல்லி என்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. செம்மொழினா ஒரு 5 நிமிஷத்தில் சரியாக பதில் சொல்லுங்க. கச்சத்தீவுடைய வரலாறு 5 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. நான் கேட்குறேன், அவரே வர சொல்லுங்க. நான் இப்போ யார் தான் எல்லாம் சமம் தான். கேட்கலையா? பிரெஞ்சு புரட்சியில் மக்கள் போய் கேட்கலையா? கேஸ்டல்லேருந்து பாரிஸில் கேஸ்டல்லேருந்து மேரி அண்டாயினிட்ட போய் கேட்கல மக்களே? எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரொட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது நீங்கள் கேக்கு வாங்கி சாப்பிடுன்னு திமிரில் சொல்லி அந்த பொம்பளை 14ஆம் லூயி. உங்களுக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலி இருக்க வேண்டியது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்திரா காந்தியே ஜெயிலுக்கு போனாங்க கமிஷனில். புரியுதா? பல விஷயங்கள் இருக்கு. இந்திரா காந்தியே வழக்கே செல்லாதுன்னு சொன்னாங்க. அவர் மாபெரும் தலைவர்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்படி உங்களுக்கு காலங்கள் வரும். சர்க்காரி கமிஷன் என்ன இருக்கு? என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. பல பேர் சர்க்காரி கமிஷன் ரிப்போர்ட் இருக்காது, என்கிட்ட இருக்குது. அங்கே என்ன சொன்னா அவ்வளவு அதில் 2-3 வழக்கில் நிரூபிக்கப்பட்டது குற்றச்சாட்டை. அன்னைக்கு இந்திரா காந்தியோட நேருவின் மகளை வா நிலையான ஆட்சி தாங்கன்னு அப்பவும் எஸ்கேப் பண்ணி, அது பிறகு ஜனதா ஆட்சி வந்து மொரார்ஜி தேசாய் தலைமையில், அப்போ உங்க மேலே அவங்க தோழமையாக இருந்தாங்க, வழக்கு தொடுக்கல. அந்த 6 வருஷம் எஸ்கேப் ஆனதுனால அந்த அதை மறந்து போயிட்டாங்க. சர்க்காரிய கமிஷன் என்கிட்ட முழு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் அத்தனையும் எரிக்கப்பட்டு விட்டன. யார் கையில இல்லை, ஒரு 4-5 காப்பி தான் இருக்கும். அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை மறுபடியும் அச்சடித்து வெளியிட்டா திமுகவுடைய ஆரம்ப கட்ட விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் நான் திமுக இருந்தேன், அது வேற விஷயம். அந்த கட்டத்தில் இருந்தேன். ஆனால் யதார்த்தமாக புரியாத அளவு இப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காம அவங்களுக்கு உழைச்சேன். அதற்கு பிறகுதான் அவங்களுடைய நேரம் எனக்கு தெரிந்தது. யாராவது முள்ளிவாய்க்கால் பிரச்சனை வரும்போது அவங்களை காப்பாற்றின யாரு? நான் தானே. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் கொல்லப்பட்டனர், வெள்ளைக்கொடியை காட்டிக்கொண்டு சென்றார்கள். அமைதி சமாதானம் என்று ஈழத்தமிழர் போகும்போது முள்ளிவாய்க்கால் அந்த கல் பாலத்தை அத்தனை பேரையும் கொன்னீங்களா இல்லையா? 1 லட்சம் தாய்மார்களையும் குழந்தைகளையும். அது யார் காரணம்? மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி, சோனியாவின் காங்கிரஸ் ஆட்சி, ராகுல் காந்தியின் காங்கிரஸ் ஆட்சி, பிரியங்காவின் காங்கிரஸ் ஆட்சி, அதோட உங்களுடைய கூட்டணி திமுக ஏதாவது செஞ்சீங்களா? அந்த பாவமெல்லாம் சும்மா விடுமா? என்ன யோகியதை உங்களுக்கு இருக்கு? நீங்க தேர்தல் அறிக்கை சொன்னீங்க, அந்த தேர்தல் அறிக்கை சொன்னது நிறைவேற்றினாங்களா? பழைய பென்ஷன் திட்டம், மாசத்துக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி ரீடிங், விலைவாசி ஏற்றம் இருக்காது, ஆனால் முத்திரை கட்டணத்தால் ஏற்றம், பால் விலை ஏற்றம், பஸ் கட்டண விலை ஏற்றம். இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கின முதல் மாநிலம் இதுதானே. பற்றிக்கு சொன்னதை செஞ்சீங்களா?
இதெல்லாம் சொல்லாதையும் செய்வோன்னு சொன்னீங்களா? என்ன உங்களுக்கு இருக்குது, தகுதி இருக்குது? இப்போ ரீசெண்டாக நாள்தோறும் தினசரி பேப்பரில் வருது, நாங்கள் இது விளம்பரம், அது மக்கள் பணம் தாங்க. அதில் ஸ்டாலின் ஒரு பக்கத்தில், மகன் ஒரு பக்கத்தில், தமிழ்நாடு சின்ன ஒரு பக்கத்தில், அப்படியே சிரிப்பார் ஸ்டாலின். ஐயா, கலைஞராவது தப்பு பண்ணியிருந்தாலும் படிப்பார். நீங்கள் எல்லா பேப்பரும் படிக்கிறீங்களா? நான் காலையில் என் வீட்டில் வந்திருக்கீங்களே, காலையில் எந்திரிச்ச உடனே 8 பேப்பர் படிப்பேன். மத்தியானம் டெல்லியிலேருந்து ஹிந்துஸ்தான் டைமு பயோனியர் வரும், அது படிப்பேன். எனக்கு என்ன படிக்க வேண்டியிருக்கு? அதே மாதிரி வார இதழ்கள், அவுட்லுக், ஓப்பன், ஆங்கில மேகசின், கேரவன், இவ்வளவு ஆங்கிலம். தமிழில் வர்ற துக்ளக்கு, வார இதழ் அர்த்தம் படிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இதில் இந்த சமூக ஊடகங்கள் அவன் இஷ்டத்துக்கு எழுத, அதை பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க. பத்திரிக்கை எதாவது படிக்கிறீங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் பத்திரிக்கைகளும் தலையங்கம் உங்களுக்கு சாதகமாக எழுதுறாங்க. அதே மாதிரி டிவிக்கு போனால் டிஸ்கஸ் நடக்குது 6:30. நான் 10 வருஷம் ஆச்சு, நான் போகிறதில்ல. நான் முதல்ல தந்தியிலையும் புதிய தலைமுறை வாக் அவுட் பண்ணது நான் தான். உங்கள் டிஸ்கஷன் பண்ணாங்க, போயா அந்த மைக்கை விட்டு எரிஞ்சு வந்தவங்க நான் தான். அது பிறகு பலக்கருப்பையாக பண்ணார். நீங்கள் எல்லாமே திமுக சாதகமாக எழுதுகிறாங்க. இன்றைக்கி வந்து ஹிந்து பேப்பர் எவ்வளோ ஒரு மரியாதையான பேப்பர். ஹிந்து பேப்பர் காங்கிரஸ் பாரம்பரியத்தை வந்து தானே. இப்போ ஹிந்து பேப்பர் எப்படி இருக்கு? முரசொலியினுடைய ஆங்கில பதிப்பாக இருக்கு. முரசொலியினுடைய ஆங்கில பதிப்பாக இருக்கு. எது எடுத்தாலும் திமுகவை உச்சி மூந்து பாராட்டுது. அந்த ஹிந்து ராம் நான்லாம் மதிச்சால் ஒரு ஆளுகத்தில். இப்போ அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை. கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு 91 ராஜீவ் படுகொலைக்கு பிறகு என் கூட நான் ராமோட பேசுறதில்லை. என்னோட நல்லா பேசுவார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஸ்டாலின் காலைல 6 மணிக்கு நடந்து போகிறார். இந்த ஸ்டிக் இருக்குல்லையே, அதை வச்சுட்டு நடந்து போகிறார். நடந்து போகும்போது பின்னாடி ராம் ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டை போட்டு அதை கேமரா எடுக்கிறாருன்னு என்னங்க அர்த்தம்? என்ன நீங்கள் வட்டச் செயலாளரா? திமுக வட்டச் செயலாளரா? அந்த அளவு பத்திரிகைகள் இங்கே இறங்கி போயிடுச்சே, ஊடகங்கள் அப்படி இறங்கி போயிடுச்சே. திமுகவுக்கு இல்லாத பொல்லாத பூஸ்ட் பண்ணி எழுதுறாங்க. எங்கெங்கே நியாயங்கள் தேவைப்படு? நியூஸ் பேப்பர் படிக்கணுங்க. தலையங்கள் தினமணி என்ன சொன்னால், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எனக்கு என்ன சொன்னால், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் என்ன சொல்லுது அன்னு பார்க்கணும். நான் ஹிந்து இப்போ வாங்குவேன், அதை இப்போ முக்கியமாக எடுத்துக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் இருக்கிற கூட்டணியிலையும் தொகுதி குறித்து ஒரு அழுத்தம் அதிமுகவுக்கு இருக்கிறது. அதாவது திரு டிடிவி அவர்களே பிஜேபியோடு தான் அவர் வந்து தொகுதி பங்கீடு பேசுகிறாரு, அதனால் தொகுதி பங்கீடில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் வரும் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, அமித்ஷாவோட பேசிட்டு வந்தார். இங்கே இருக்கவங்க எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு இருக்காங்களே, ஒவ்வொருத்தருக்கு 200 ரூபா கொடுக்காங்க ஃபேக் ஐடியில் திமுகவுக்கு. ஏதாவது திமுகவில் கொடுத்தா ஏடிஎம்கே திட்டு, பாஜகவை திட்டுன்னு கொடுக்குறான். 200 ரூபாய் 300 ரூபாய். அது திட்டுனதுக்கு 2 நாளைக்கு 2 ட்வீட் போட்டாச்சா, 2 திட்டு போட்டாச்சுன்னு 400 ரூபா வந்துடுது. இதெல்லாம் மருமக வேலை. யாரு? ஸ்டாலினுடைய மருமக சபரீசன். பாதி அந்த ஆளை கெடுத்துருவான். யாரு? சபரீசன். மகனாவது கொஞ்சம் அமைதியாக போறாள். ஏன்னா திமுக ரேகையெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஜாதகம் முழுவதும் என்கிட்ட இருக்குது. அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க விட எனக்கு தெரியும் திமுகவுடைய ஜாதகம். என்னால் கெடுத்துருவான். நீங்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து ஃபேஸ்புக்லையும் இதுலையும் எழுதுன்னா அதனால் எழுதிட்டு போகிறவங்க என்ன இருக்கு? அவனுடைய இது பார்த்தானா உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதில் வந்து ஃபாலோயர்ஸ் 52 பேர் தான் இருப்பான். நம்மளை திட்டி போட்டிருக்கானாடா ட்விட்டரில், இவன் யாருன்னு பார்த்தானா ஃபாலோயர்ஸே அவனுக்கு 52 பேர் தான் இருப்பாங்க. அப்படி ஆளுங்க எனக்கு இது தொடர்ந்து என்னை திட்டி போடுறாங்க, நான் அதை இக்னோர் பண்ணேன். அப்படின்னா இது ஏற்பாடு செய்யப்பட்ட சூழலினால் கடந்து போகிறேன். தொகுதி பங்கீடுன்னு கேட்குறீங்களே சர்க்காஸ்டிக்கா, நேற்றே முடிஞ்சு போச்சு. நயினார் நேற்று ஒரு நாள் சென்னைக்கு வந்தார். அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. நல்ல அனுபவமான அரசியல் தலைவர், அவருக்கு தெரியும். ஆனால் அவரோடு நான் நெருங்கி இருக்கேன். எனக்கே அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, என்ன செய்கிறாரு தெரியாது. அவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு, என்னென்ன தொகுதியில் வாங்கியிருக்காரு, எத்தனை நம்பர் முடிவாக என்கிட்டே கூட சொன்னது கிடையாது. பல விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிறோம். ஆனால் இந்த விஷயங்களில் கவனமாக நயினார் நாகேந்திரன் எடுத்து செல்கின்றார் கட்சியை. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட நயினார் நாகேந்திரனோட அந்த பழைய நட்பு தொடர்புலாம் இருக்கனால அது வந்து சுமூகமாக பேசப்பட்டு வருகின்றது. அன்புமணி ராமதாஸ் அவர் இந்த கூட்டணியில் இருக்கார். அவருக்கான நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டார் ராஜ்யசபாவுக்கு, உங்களுக்கு தெரியும். ஜி.கே. வாசன் நேற்று அவர் தான் நோன்பு திறந்தார், ரம்லான் நோன்பு, அது இருக்கிறாரு. எந்த பிரச்சனைகளுக்கு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தினகரன் ஒரு காலத்தில் எப்படி எடப்பாடி விமர்சனம் செஞ்சார், இப்போ என்ன செய்கிறாரா? இல்லை செய்கிறாரில் கட்டுக்கடுமும் இருக்கார். அதெல்லாம் டெல்லியிலேருந்து கவனிச்சுக்கிடுவாங்க. டெல்லியில் எங்கள் ஆளுக்கு கவனிச்சுக்கிடுவாங்க. எதுன்னு
பாரதத்தில் பார்த்தா தெரியும், கிருஷ்ணன் எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பான். நீ ஆடுற வரைக்கும் ஆடு, நீ வாட்டில் ஆடு. அவருக்கு தெரியும். கர்ணங்கிட்ட போய் கவச குண்டலத்தை கேட்கலையா? வஞ்சகன் கிருஷ்ணன் தானே, அவருக்கு தெரியும். நல்லதுக்கு வஞ்சகம் செய்யலாம், அதுக்கான வஞ்சகங்கள் வரும், காலம் வரும். இந்த ஆட்களும் அதுக்கு சொல்ல வேண்டிய வரும். சும்மா மிதக்கக்கூடாது. இப்போ நெஹ்ரு விஷயம் எந்த அளவுக்கு, KN நெஹ்ரு விஷயம் கோர்ட்டுக்கு போய் பதிய சொல்லிட்டாங்க இல்லையா? எல்லாம் காலங்கள் வரும். உப்பு தின்னவன் தண்ணி சாப்பிட்டாகணும். அது கனிமொழியானாலும் சரி தான், ஆராசானாலும் தான், ஸ்டாலினானாலும் சரி தான், ஸ்டாலின் மருமகனானாலும் சரி தான், வேறு எந்த அமைச்சரானாலும் தான், காலங்கள் வரும், அதற்கான சூழ்நிலை வரும். இந்த இளமையாக இருக்கும்போது நீ ஜெயிலுக்கு போனால் ஒன்றும் தெரியாது. எல்லாம் வயசாகி போய் ஜெயிலுக்கு போகிற தெரியும். அங்கே எந்திரிச்சு முடியும்போது அந்த ஜெயிலில் எப்படி இருக்கும், பாத்ரூம் அந்த ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்கும். அதில் தான் யூரின் போகணும், அதில் தான் ரெஸ்ட் ரூம் போகணும், அதெல்லாம் தண்ணி கழுவும் ஒரு பிளேட்டில். அதுக்கெல்லாம் நான் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உண்டு. பாவத்தினுடைய சம்பளம் உண்டு. அதனால் ஒன்றும் இன்றைக்கி வேணால் நீங்கள் ஃபார்ச்சுனர், ஃபாரின் காரு, ரேண்ட் ரோவர் எல்லாத்தையும் போல் டாக்டர் போல். இப்போ நான் வந்து மன்மோகன் சிங் வந்து சாதாரண வண்டி தான் வச்சுருந்தார், மாருதி 800. அதனால் நீங்கள் போங்க, லேண்ட் ரோவில் போங்க, கண்டஸால், ஃபார்ச்சுனரில், எதில் வேணால் போங்க. ஆனால் காலம் எல்லாம் நாங்கள்லாம் வாங்குறது எங்கள் சொந்த காசில் வாங்கியிருக்கோம். காரு எங்கள் சொந்த காசில் வீடு கட்டியிருக்கோம், எங்கள் சொந்த காசில் சாப்பிட்றோம். நாங்கள் அடுத்தவனை வந்து காசில் நாங்கள் சாப்பிடல, அடுத்தவங்க காசில் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டல, கல்வி தந்தை ஆகலை. அதே மாதிரி அடுத்தவன் குடியை கிடக்கிறாப்புல குடி சாப்பிட்டு நாங்கள் அந்த இது இருக்கு இல்லையா, மது ஆலைகள் நாங்கள் அமைக்கலை. மது ஆலைகள்லாம் எவ்வளோ ஒரு விஷப்பொருள் மனிதர்களுக்கு இல்லையா? பிறகு நீங்கள் என்ன, உங்களுக்கு கல்வி தந்தைகளும் மது ஆலை அதிபர்களும் வச்சுக்கிட்டு நேர்மையை நாச்சி நாங்கள் மதுவை உழைப்போன்னு சொல்கிற என்ன யோகியம் இருக்கு உங்களுக்கு இல்லையா? இல்லையா? கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் தாங்க முதல்ல என்னென்ன தப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் திராவிட மண்ணு அந்த மண்ணு நம்பைங்க, இங்கே தாங்க ஆரம்பிச்சதுங்க ஊழல். அதே மாதிரி ஆள் உயர சிலை, இது எங்கே கிரீடங்கள், செங்கோல்கள், கீழே வரை கட் அவுட்டுகள். சரி, நான் சொல்கிறேயா, எனக்கு என் வீட்டில் என் தந்தையார் ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிருக்கிறார். அந்த பேர் வச்சதும் அவங்க விட்டுட்டு போன சொத்துக்கள் தானே எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் நினைவில் இருக்கும். புரியுதா? ஏன் பெற்றோர்கள் வச்ச பேரை நான் அழைக்கக்கூடாது, நான் KSR தான் அழைக்கணும்னு சொல்ல தப்பு இல்லையா? உங்கள் தாய் தந்தையர் எந்த பேர் வச்சாங்களோ அந்த பேரில் அழைச்சா என்ன தப்பு இருக்குது? அந்த பேரில் அழைச்சா அந்த தலைவி இந்த தலைவி, கலைஞர் தளபதினு அழைக்கணும். மகாத்மா காந்தியே காந்திஜி தான் கூப்பிட்றோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி தான் கூப்பிட்றோம். உங்களை ஸ்டாலின்னு கூப்பிட்டா என்ன சார்த்தா இருக்குது? உங்கள் கலைஞர் வச்சு பேர் தானே, ஸ்டாலின் கூப்பிடக்கூடாது. இப்போ கலைஞரே எப்படி சொல்லணும், திமுக தலைவர் மரியாதைக்குரிய மாண்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களே அன்னு கூப்பிட்டா என்ன இருக்குது இன்சல்ட்டு? ஏன் போலியாக பார்க்குறீங்க? அங்கே வட இந்தியாவில் தலைவர்கள் எப்படி கூப்பிட்றாங்க, மோடிஜி என்ன கூப்பிட்றீங்க? சரி, உங்கள் காங்கிரஸ் கட்சியிலே ராகுல் சோனியான்னு தான் கூப்பிட்றாங்க, உங்களுக்கு மட்டும் தாய் தந்தை வச்ச பேரை இன்சல்ட்னு நினச்சா நீங்கள் மனிதர்களா கேட்குறேன். ஒரே கேள்வி கேட்குறேன், ஏன் போலித்தரம்? நீங்கள் விஜயராவன் தானே உங்கள் பேர், நீங்கள் அதுக்கு பேர வேறு ஏதாவது பேரை கூப்பிட்டு நினைக்கிறீங்களா? உங்கள் தாய் தந்தை தான் இந்த பேர் வச்சாங்க, ஏன் அதை நீங்கள் மாற்றணும், அதை டெலீட் பண்ண நினைக்கிறீங்க? இப்படி போலியான தனங்கள், வெட்டியான தனங்கள், தகுதிக்கு மேலே பாராட்டுகள், மாலைகள், புகழ்கள், இதெல்லாம் நல்லதல்ல.